இந்தியாவின் பாதுகாப்பு பணியில் ஒலியை விட 7 மடங்கு வேகமாக ஊடுருவிச் செல்லும் பிரம்மோஸ் மற்றும் சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் என்று சிவதானு பிள்ளை கூறியுள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் நானோ துறையில் தொடர் மருத்துவம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடந்தது. இதில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முதன்மை விஞ்ஞானி சிவதானு பிள்ளை பங்கேற்று பேசினார். அப்போது மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி தவிர டெலி சர்ஜரியிலும் நானோ தொழில்நுட்பம் பயன்படுகிறது என்றும், இது தவிர புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அவற்றை அழிக்கவும், எய்ட்ஸ், மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தவும், அதற்குரிய மருந்துகளை தயாரிக்கவும் தொடர் ஆராய்ச்சி நடந்து வருவதாகவும் சிவதானு பிள்ளை கூறினார். வரும் காலங்களில் நானோ தொழில்நுட்பம் மருத்துவ துறையில் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் சிவதானு பிள்ளை கூறினார். BrahMos is a supersonic cruise missile. So it is the fastest today in the world, and we have inducted the system in the Army and Navy. The main feature of BrahMos is that it can be installed on board a ship, in a submarine, in aircrafts, in a mobile complex, and it can be targeted against any critical assets of the enemy country, like communication center or a control center or enemy ships. இந்நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி தோல் நோய் பிரிவு தலைவர் நிர்மலா தேவி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் மனோகரன், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஜிம்லா பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.